Hey guys, welcome back. So, 8 months before பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ரெட்மி ஆகட்டும் ரியல்மி ஆகட்டும் தன்னுடைய பொசிஷனை நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி நல்லாவே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு நான் சைனீஸ் பிராண்டான சாம்சங் தன்னுடைய M30s வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 6000 mAh கொண்ட ஒரு ஹியூஜ் பேட்டரியோட. ஸோ இந்த மொபைல் சாம்சங்கோடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டை நல்லாவே தூக்கி ஓட்டிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோடைய அப்கிரேடட் மாடலான M31 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ M31s வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் இந்த M31s வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதோடைய ஸ்கோர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதர் எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அண்ட் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எதுவாக இருக்கும் அண்ட் இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தா இல்லையா அண்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன இந்த M30s ஆகட்டும் இல்லை M31 ஆகட்டும் இது ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப இந்த M31sல அப்படி என்ன புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இப்போ புதுசாக நான் பிராண்டட் சைனீஸ் மொபைல் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த M31sக்கு வந்து வெயிட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் M31s உடைய கன்ஃபர்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். இதோடைய ப்ராசர் ஸோ ஸ்னாப்டிராகன் EXYNOS 9611 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன M30sலையும் சரி M31லையும் சரி இதே சேம் EXYNOS 9611 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஓல்டு ப்ராசர் தான் அண்ட் இது ஆக்டோகோர் ப்ராசர். இதோடைய ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz. இந்த சிப்செட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 அண்ட் இது Android 10ல தான் ரன் ஆக போகுது. தென் இந்த ப்ராசர் ரீசெண்டாக கீக் பெஞ்சில் பெஞ்ச் மார்க் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா 347 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு அண்ட் மல்டி கோரில் 1256 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. தென் லீக் ஸ்பெக்ஸ் வரும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சில் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட வரப்போகுது அண்ட் இதோடைய ரெசல்யூஷன் 1080x2340 அண்ட் இது வாட்டர் டாப் நாச்சில் தான் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ சேம் சாம்சங் M30sலையும் சரி M31லையும் சரி இதே வாட்டர் டாப் நாச்சில் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 403 அண்ட் இதுவும் AMOLED டிஸ்பிளே தான் சேம் M31 அண்ட் M30s அண்ட் இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் அண்ட் இது கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷனும் இருக்கு. தென் பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 50 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும் அண்ட் USB போர்ட்னு பார்த்தீங்கன்னா டைப் C வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொண்டு வர போறாங்க. தென் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் பிரைமரியா 64 மெகா பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிளுக்கு 8 மெகா பிக்சல் அண்ட் போர்ட்ரேட்டுக்கு 5 மெகா பிக்சல் அண்ட் டெப்த் சென்சிங்க்கு 5 மெகா பிக்சல். அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. தென் இதோட பிரைசிங் அண்ட் வேரியன்ட்னு பார்க்குறப்ப பேஸ் வேரியன்ட் 6GB அண்ட் 64GB உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அண்ட் இதோட பிரைசிங் 16,000க்கு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இது பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா அப்படியே சாம்சங் அந்த 9611 ப்ராசஸர்லேருந்து எப்படா வெளியே வருவீங்க, எப்படா புது ப்ராசஸரை கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ சாம்சங் ஏன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் இந்த EXYNOS 9611 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங் M30sல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்தப்போ அது காம்படிஷனாக மீடியாடெக்லேருந்து G80 இருந்தது, அப்புறம் ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸர். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் அந்த ப்ராசஸர் ஓகே ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் டே டு டே யூசேஜ்க்குலாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸராக அப்போ இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சாம்சங் M31 வந்து லான்ச் பண்ணாங்க. சேம் அதே சிப்செட் EXYNOS 9611 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ M30s வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுலயும் அதே ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 9 months 10 months ஓல்டு ப்ராசஸரை எடுத்துட்டு வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து கொடுக்குறது இந்த விதத்துல நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. சீரியஸா சாம்சங் அவங்களுடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அவங்களுடைய நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க தான் சொல்லணும். சாம்சங் இந்த மாதிரி பண்றதால தான் அந்த பொசிஷன், அதாவது மிட் ரேஞ்ச் பொசிஷனை இந்த ரெட்மி ஆகட்டும் ரியல்மி ஆகட்டும் ஸோ இவங்கலாம் வந்து பிடிச்சிக்கிறாங்க. சாம்சங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காம்படிட் பண்ணாங்கன்னா சாம்சங் எப்பவுமே நம்பர் 1 இருக்கும். பட் இப்போ இந்தியாவில் நம்பர் 1 சேலிங் ஸ்மார்ட் போன்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்மி அண்ட் ரியல்மியா தான் இருக்கு. தேர்ட் பொசிஷன் தான் சாம்சங்கே இருக்கு. அதுக்கான ரீசன் இதுதான். அவங்க ஒரு அண்டர் 10,000லையும் சரி அண்டர் 15,000லையும் சரி அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க சாம்சங். ஸோ சாம்சங் எப்பயுமே ஃபிளாக்ஷிப் மாடல் ப்ராசஸர் ஆகட்டும் இல்லை ஒரு நியூ டெக்னாலஜி ஆகட்டும் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியூ விதமான கேமரா சென்சார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லையும் சரி ஒரு அண்டர் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்லையும் சரி இவங்க அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. சாம்சங் M30s வந்து லான்ச் பண்ணாங்களா ஸோ அதுக்கும்
அதுக்கப்புறம் லான்ச் பண்ண M31க்கும் என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே சேம் அதே AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க, ரெசல்யூஷன்லாம் அதே தான். அண்ட் ப்ராசர் பக்கம் வந்தீங்கனாலும் சேம் அதே EXYNOS 9611 ப்ராசர் தான். அண்ட் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே 6000 mAh தான். எதில் சேஞ்சஸ் அதிகமாக வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா கேமரா சைடு வந்து கொடுத்துருந்தாங்க. M30sல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹையஸ்ட்டாக உங்களுக்கு 48 மெகா பிக்சல் தான் வந்து சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் M31ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி குவாட் கேமரா செட்டப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அப்கிரேட் ஆயிருந்தது. ஸோ இப்போ M31லேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற M31sக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே டிஸ்பிளே, சேம் அதே ப்ராசர், சேம் அதே பேட்டரி பேக்கப் அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். அப்போ எந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ M31ல பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் M31sல பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்காகவா ஒரு நியூ மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்லேருந்து ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச், இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த மொபைலோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த M31 இப்போ வந்து 16,000 தான் பேஸ் ரேஞ்ச் செல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த புதுசாக M31s வந்து லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக M31 வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ அது 16,000 வந்து 15,000 வந்து போகும். அண்ட் இந்த புது M31s 16,000ல அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பட் இதோட பிரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கும். கேமரா சைடும் ஓகேவா இருக்கும், டிஸ்பிளே சைடும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மேஜர் அப்கிரேடு எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் கேமரா சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூ மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எனக்கு சைனீஸ் பிராண்டடே வேணாம், ரெட்மி, ரியல்மி, ஸோ இந்த மாதிரி மொபைலே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லேட்டஸ்ட்டாக M31s பக்கம் வந்து போகலாம். பட் உங்களுக்கு மேஜரான அப்டேட் எதுவும் இருக்காது. இந்த EXYNOS 9611 கம்பேர் பண்ணுறப்ப இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கு அந்த 730G ஆகட்டும், இல்லை 720G ஆகட்டும், இல்லை லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற 765G ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி சிப்செட்லாம் இதை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரும். அண்ட் பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதே 16,000 17,000 தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் ப்ராசர் பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவா இருந்தீங்கன்னா சாம்சங் M31s வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்னாப்டிராகன் 720G இல்லை 730G இல்லை 765G அந்த மாதிரி வந்து போய்க்கலாம். இல்லை எனக்கு சைனீஸ் பிராண்ட் எனக்கு தேவையில்லை, சாம்சங் பக்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க M31s வந்து பிக் பண்ணலாம். வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரு அன்அஃபிஷியல் லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் எது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் Android 10ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி டிஸ்பிளே, இந்த கேமரா சைட், பேட்டரி இது எல்லாமே M31 மாதிரி தான் சிமிலராக இருக்கும் அப்படின்னு வந்து சாம்சங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மொபைல் ஜூலை எண்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆகிடும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆச்சுன்னா அதுக்கான செப்பரேட்டான வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரியான உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சாம்சங் ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.